சண்டே மார்னிங் எந்திரிக்கும் போதே 10 மணி கிட்ட தான் இருக்கும். இந்த உயிர் போகிற நிலமையில இருக்க ஸ்ட்ராபெரியை உயிர் கொடுக்குற மாதிரி ஸ்மூத்தி போட்டு குடிச்சாச்சு. டேஸ்ட் கொஞ்சம் புளிப்பாக தான் இருந்துச்சு. சக்கரை போட்டு குடிச்சிட்டோம் ஒரு வழியாக. லஞ்ச் வந்து தள்ளுவண்டியில் போய் சாப்பிட்லான்னு தான் பிளான் பண்ணோம். அங்கே கொஞ்சம் நல்லாயிருக்கும் சாப்பாடு எல்லாமே. ஸோ நான்வெஜ் மீல்ஸ் தான் சாப்பிட்லான்னு பிளான் பண்ணி போனோம். சரியான வெயில் துபாயில் இப்போல்லாம். ஆக்சுவலாக பாப்பா வச்சு சாப்பிட்றது ரொம்ப கஷ்டம் தான். பட் சில டைம் என்ன பண்ணுறது, அப்படியே பழகிருச்சு எங்களுக்கு. ஸோ நான்வெஜ் மீல்ஸும் அவர் வந்து குஸ்கா தான் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. பாப்பா கொஞ்சம் லைட்டாக தான் சாப்பிட்டா, காரமாக இருந்தனால பெருசாக ஒன்றும் சாப்பிடல. அவள் ஒரு வழியாக வச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு நன்னாரி சர்பத் குடிச்சிட்டு வெளியே வந்தாச்சு. ரிட்டர்ன் வீட்டுக்கு வரவே 25 மினிட்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. பாப்பா கார்லேயே ஒரு குட்டி தூக்கம் போட்டு முடிச்சிட்டா. நாங்கள் வர வழியில் பெட்ரோல்லாம் போட்டுட்டு வீட்டுக்கு ரீச் ஆகிட்டோம். இனிமேல் இவ எங்கே நம்மளை தூங்க விட போகிறான்னு சொல்லி கொஞ்சம் ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணலான்னு ஊர்லேருந்து கொண்டு வந்த போலியை ஹீட் பண்ணி சாப்பிட கொடுத்துட்டேன். அப்படியே கொஞ்சம் பாத்திரம் இருந்துச்சு சிங்கில், அதெல்லாம் கழுவி முடிச்சாச்சு. கழுவி முடிச்சக்கப்புறம் அழகு பார்த்து முடிக்கிறதுக்குள்ளேயே அடுத்த பாத்திரம் ரெடி ஆயிடுச்சு கழுவுறதுக்கு. அப்படியே மண்டே ப்ரிப்பரேஷன்ஸும் பேரலாக ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சரிங்க, நம்ம நாளைக்கு ஒரு ஷார்ட்ஸில் பார்க்கலாமா? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.